ஆஃப்லைன்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஆன்லைன்ல கொண்டுட்டு போறது ஒரு குட் டிசிஷன் கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. நான் ஏன்னு சொல்றதுக்கு முன்னாடி மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இ-காமர்ஸ் ரிலேட்டடா நிறைய கண்ட்ரிஸ் போஸ்ட் பண்ண போறேன். அண்ட் முக்கியமா செல்லர்ஸ் ஆன்லைன்ல இருந்து ஆஃப்லைன் போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் 5 வீடியோ போகலாம். ஸோ ஆஃப்லைன்ல இப்போ எக்ஸாம் எடுக்க உங்கள்கிட்ட ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா ப்ராடக்ட் நீங்க வெப்சைட்ல கொண்டுட்டு வரப்போ ஸ்கிரீன் பாக்குற அந்த சைஸ் இருக்குல்ல, கஸ்டமர் பாக்குற அந்த அந்த வியூ டைப்புங்கிறது மாறும். ஸோ ஆஃப்லைன்ல இருக்கிறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கஸ்டமர் டாக்டிங் பார்த்து எவ்வளவு சீக்கிரம் போயிருவாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆன்லைன் வரும்போது இதுதான் ஸ்கிரீன் சைஸ். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, மேல 2 ப்ராடக்ட் கீழே 2 ப்ராடக்ட். ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ ஸ்லைடர் மேல ஆட் பண்ணிருப்போம். ஸோ ஜென்ரலா இது வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் கவர் பண்ணாது ஹோம் பேஜ் வர்றப்போ. ஸோ அதனால தான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு 1000 இருக்குன்னா 500, 100 இருக்குன்னா 50. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் பண்ணுங்க. எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு சேல் ஆகுது, எதெல்லாம் ஓடலையோ அதெல்லாம் விட்டுருங்க. அட்லீஸ்ட் அந்த கேட்டகரியில் 0 செல்லிங் இருக்கு அப்படின்னா அந்த காம்போ ப்ராடக்ட்ஸ்ல கொடுத்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆன்லைன்ல. ஸோ இதான் ஒரே வழி. அண்ட் இதை தாண்டி இந்த மாதிரியான பொருட்கள் ஆன்லைனை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா நல்ல ஓடுற ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரெண்டாவது காம்போ ப்ராடக்ட்ஸ்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொன்ன மாதிரி கொண்டுட்டு வந்துருங்க. மூணாவது லோ பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ இது எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி மினிமலா கொண்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச்.